தம்புள்ள நகரில் உள்ள சட்டவிரோத கட்டடங்களை 6 மாதங்களுக்குள் அகற்றுவதற்கு புத்த சாசன அமைச்சு நடவடிக்கை எடுத்திருப்பதாக தம்புள்ளையில் அண்மையில் போராட்டம் நடத்திய இமானுவேலு சுமங்கல தேரர் பிபிசியிடம் கூறியிருந்தார். இது தொடர்பான தகவல்களை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. සංගිරි දඹුල්ල පූජා භූමි සංවර්ධන ව්‍යාපෘතිය කියන රජයේ ව්‍යාපෘතිය මාස 6ක් ඇතුළත අවසන් කර විවෘත කිරීමට අද තීරණය වුණා. ඒ බව கடந்த 30 ஆண்டுகளாக இருக்கிற பிரச்சனை இது. இந்த தம்புள்ளை ரங்கிரி புண்ணிய பூமியை அபிவிருத்தி செய்யும் திட்டம் கடந்த 30 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தப்படாதுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். இந்த திட்டத்தை வரும் 6 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதனை புத்த சாசன அமைச்சின் செயலாளர் இன்று அறிவித்தார். அதன்படி 6 மாதங்களுக்குள் இங்க இருக்கின்ற சட்டவிரோதமான கட்டடங்கள் எல்லாம் அகற்றப்படும் என்றார் இனாமலுவே சுமங்கல தேரர். கடந்த 30 ஆண்டுக்குரிய பிரச்சனை என்று நீங்கள் கூறினாலும் அன்று நீங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது இன்னொரு மத வழிபாட்டு தளத்துக்குள் புகுந்து வன்முறைத்தனமாக செயற்பட்டவர்களுக்கு நீங்கள் தலைமை தாங்கியதாக கூறப்படுகிறதே. අත්වශයෙන්ම ප්‍රතික්ෂේප කරන තරයෙන්ම ප්‍රචණ්ඩකාරී කිසිම දෙයක් සිද්ධ වුණේ නැහැ. මාධ්‍ය හරහා යම් දේවල් ඉතාමත් வன்முறைத்தனமானது என்று எதுவுமே அங்கு நடக்கவில்லை. அதனை நான் மறுக்கிறேன். ஜனநாயக முறைப்படித்தான் போராட்டம் நடத்தப்பட்டது. ஊடகங்கள் விஷயங்களை திரிவுபடுத்தி கூறியிருக்கின்றன. போலீசாரின் அறிக்கையின்படி அங்கு எந்த விதமான வன்முறையும் நடக்கவில்லை. அங்கு பள்ளிவாசலையும் இந்து கோவிலையும் அகற்றுமாறு மட்டுமல்ல, எல்லா விதமான சட்டவிரோத கட்டடங்களையும் தான் அகற்றுமாறு நாங்கள் கூறினோம். அங்கு நீங்கள் வன்முறை நடந்ததாக கூறப்படுகின்ற இடத்தில் நான் இருக்கவில்லை. நான் வீதியில் தான் நின்று கொண்டிருந்தேன். வீடியோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படியும் காட்டலாம். அதனை நீங்கள் நம்பினால் அதனை நான் பொறுப்பேற்க முடியாது. வேறு வேறு வீடியோ காட்சிகளை ஒன்று சேர்த்து எப்படியும் காட்ட முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். ஊடகங்களில் வெளியான வீடியோ காட்சி போலியானது என்றார் சுமங்கல தேரர். இன்று சட்டவிரோத கட்டடங்களை அகற்றுவதாக நீங்கள் முடிவு எடுத்த கூட்டத்தில் பள்ளிவாசல் பிரதிநிதிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு அழைப்பு விடுக்கவும் படவில்லை. அவர்களின் கருத்து பெறப்படாமலா நீங்கள் இந்த முடிவு எடுத்தீர்கள்? සැලසුම් යෝජනා ක්‍රමයකට විතරයි අවද සාකච්ඡා පැවැත්වුණේ. ඒකින්ද ඉස්ලාම් හෝ වෙනත් ආගමික කණ්ඩායම් සහභාගී වීමේ අවශ්‍යතාවයක් තුනේ. பௌத்த புண்ணிய பூமியின் அபிவிருத்தி செயற்திட்டங்களின் போது வேறு மதத்தவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை இருக்கவில்லை என்று நான் கருதுகிறேன் என்றார் கடந்த 20ஆம் தேதி தம்புள்ளை நகரில் போராட்டம் நடத்திய இனாமலுவே சுமங்கல தேரர். செய்தியை தொகுத்து வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இதேவேளை தம்புள்ள சுமங்கல தேரரையும் பள்ளிவாசல் நிர்வாகத்தையும் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய இலங்கை அரசின் துணை அமைச்சரான MLAM ஹிஸ்புல்லா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் மீண்டும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இந்த நிலைமையை அமைதிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் பெரேரா அவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி அவரும் நானும் மாத்தளை மாநகர முதல்வர் ஹில்மி கரீம் அவர்களும் இன்று இந்த பீகாருக்கு சென்று நாங்கள் அந்த தம்புள்ளை மகாநாயக்க பெரேராவை சந்தித்தோம். அவரை சந்தித்து கலந்துரையாடி இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும். இவ்வாறு ஆர்ப்பாட்டங்கள் பிரச்சனைகள் மூலம் இன ரீதியான முரண்பாடுகள் ஏற்படும். ஆகவே தயவு செய்து உங்களுடைய இந்த பணிகளை கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் மூலம் செய்யப்படுவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நாங்கள் அவருக்கு சொன்னோம். அவர் தன்னுடைய இந்த பள்ளிவாசல் அகற்றப்பட வேண்டும், இது புனே பிரதேசத்தில் இருக்கின்றது, இது தம்புள்ளை நகரிலே வேறொரு பிரதேசத்தில் அகற்றப்பட வேண்டும், இங்கு வைக்க முடியாது என்று அவர் மிகவும் தெளிவாகவே அவர் சொன்னார். நாங்கள் இந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை அல்ல. இது பள்ளிவாசல் நம்பிக்கையாளர்கள் இந்த பகுதி மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இது தொடர்பிலே கலந்துரையாட வேண்டும். ஆகவே எங்களுடைய உலமா சபை இருக்கின்றது, அரசியல் தலைவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி தீர்மானிக்க வேண்டிய விஷயம். ஆகவே உடனடியாக தீர்மானிக்க முடியாது, காலம் தேவை. ஆகினால் அவர் எங்களுக்கு 3 மாத காலத்திற்குள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்ற எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடுவதில்லை என்றும் அதுவரை இந்த பள்ளிவாசலில் அவர்கள் வழக்கமான தங்களுடைய மத நடவடிக்கைகளில் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் எங்களுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இன்று புத்த சாசன அமைச்சின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் அமைச்சின் செயலாளர் அறிவித்திருக்கிறார் 6 மாத காலத்திற்குள் இந்த பகுதியில் இருக்கின்ற சட்டவிரோதமான கட்டடங்கள் அனைத்தும் அகற்றப்படும். இதன்படி இந்த பள்ளிவாசலும் அகற்றப்படும் என்று சுமங்கல தேரர் என்று பிபிசியிடமும் கூறியிருக்கிறார். இந்த நிலைமையில் இப்படி அகற்றுவதற்கான முடிவு எட்டப்பட்டு விட்டதா? எங்களுக்கு தெரியாது. இந்த கூட்டங்களுக்கு நாங்கள் யாரும் போகவில்லை. அது தொடர்பான எங்களுக்கு எந்த விதமான கருத்தும் தெரியாது. இந்த 6 மாத காலத்துக்குள் பள்ளிவாசலை அகற்ற வேண்டும் என்கின்ற தீர்மானம் அரசு தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை உங்களுக்கு அறிவிக்கப்படாமல் நீங்கள் எப்படி இந்த பேச்சுவார்த்தையை முஸ்லிம் தரப்போடு மட்டும் நடத்தி இருக்கிறீர்கள்? அதான் இன்று கூட தம்புள்ளை இதே ஒரு கூட்டம் இடம்பெற்றுதான் நாங்கள் அறிந்தோம். அதற்கு எங்களுக்கு இந்த கூட்டங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போகவும் இல்லை. இப்ப 6 மாத காலத்துக்குள் இது அகற்றப்படும் என்று அரசு தரப்பு தீர்மானித்திருக்கின்ற பட்சத்தில் உலமாக்கல் சபை அல்லது பள்ளிவாசல் நிர்வாகத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது? அவர்களோடு பேசியிருக்கிறீர்கள்?
என்கிறீர்கள்? அவர் நாளை நடத்த இருந்த ஆர்ப்பாட்டம் அல்லது ஊர்வலம் அல்லது தொடர்பாக அவருடைய பிரச்சனைகளை அவர்கள் விளங்கப்படுத்தி 3 மாத காலத்துக்கு இந்த பள்ளிவாசல்களில் மார்க்க விவகாரங்கள் நடத்தப்படுவது எந்த தடையும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஆக இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் நாங்கள் அகில இலங்கை ஜமியத்துலமா அரசியல் தலைமைகள் இது தொடர்பில் பேசி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும். இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு சம்மதமாக இருக்கிறீர்களா? இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியவர்கள் அந்த பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர்களும் அந்த தம்புள்ளை பிரதேச மக்களும் தான். ஆக அந்த தீர்மானத்தை எடுக்கின்ற உரிமை அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. 3 தொடக்கம் 6 மாத காலத்துக்குள் எந்த ஒரு சம்பவம் நடக்காது. அதற்கான உரிமையோடைய அந்த மத ஊர் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார் என்று. இப்ப பள்ளிவாசல்கள் தரப்பில் இருந்து கூறப்படுகின்ற நியாயம் என்ன? அவர்கள் இதனை அகற்றி செல்ல முடியாது என்று கூறுவதற்கு என்ன நியாயம் கூறுகிறார்கள்? அவரை சந்தித்ததன் பின்னர் பள்ளிவாசல் மறைக்க டிரஸ்டிமார்களை நான் சந்தித்தேன். அவர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தை சென்றிருக்கின்றோம். இது தொடர்பில் அவர்கள் இந்த தீர்மானத்தை எடுக்கின்ற பொறுப்பை அகில இலங்கை ஜமியத் உலமா என்கின்ற எங்களுடைய மார்க்க உலமாக்களை கொண்ட நிறுவனத்துக்கு அந்த ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நிறுவனம் இந்த நடவடிக்கைகளை ஆராய்ந்து தீர்மானத்தை எடுக்கும். இலங்கை அமைச்சர் ஹிஸ்புல்லா அண்மையில் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்த இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் தடைப்பட்டுள்ள பேச்சுவார்த்தைகளை அரசு மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய இருதரப்பும் மீண்டும் முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது. இதுகுறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு என்ன என்று அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கட்ட காலமாக 18 சுற்று பேச்சுவார்த்தைகளிலே அரசாங்கத்தோடு ஈடுபட்டிருந்தது. அதிலே டிசம்பர் மாதம் 3 தடவைகள் நாங்கள் சந்தித்து ஜனவரி மாதம் 17-19 தேதிகளுக்கு தேதி குறிக்கப்பட்டிருந்தது. அந்த 3 தினங்களிலும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு சென்றிருந்த போதும் அரசாங்கம் வர தவறியதன் காரணமாக பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. இந்த விடயங்கள் எல்லாம் இந்திய தரப்பினருக்கு வழி தெளிவாக எடுத்துக் கூறப்பட்டது. அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை மீண்டும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுதுமே பேச்சுவார்த்தைக்கு தயாராக தந்திருந்திருக்கிறோம். பேச்சுவார்த்தை அரசாங்கத்தில் நடத்துகிற பேச்சுவார்த்தை முன்னெடுத்து செல்லப்பட நாங்கள் உறுதியாக இருந்திருக்கோம். ஆகையினாலே இந்திய தரப்பினருடைய வேண்டுகோள் அரசாங்கத்துக்குத்தான் தற்போது பொருத்தமானதாக இருக்கிறது. பேச்சுவார்த்தையை மீள ஆரம்பித்ததென்றால் அந்த பேச்சுவார்த்தையை முறித்த அரசாங்கம் திரும்ப அந்த முயற்சிகளை எடுக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறோம். இந்திய தரப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரிடமும் அந்த பாராளுமன்ற தெரிவு குழுவில் நீங்களும் பங்கு பெற்று அதன் மூலமாக பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ரீதியில கருத்துக்கள் வந்ததாக இந்தியா மற்றும் இலங்கை ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கின்றது. அப்படியான கருத்துக்கள் இந்திய நாடாளுமன்ற குழு தரப்பிலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் வைக்கப்பட்டதா? இந்திய நாடாளுமன்ற குழு இந்தியாவுக்கு திரும்புவதற்கு முன்னர் வெளியிட்ட உத்தியோகபூர்வ அறிக்கையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறது 2 காரியங்கள். ஒன்று, நீங்கள் முன்னர் குறிப்பிட்ட பேச்சுவார்த்தை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கு மேலான பேச்சுவார்த்தை மீளவும் தொடங்கப்பட வேண்டும் என்பது. அதை தொடர்ந்து அவர்கள் சொல்லியிருக்கிறது பாராளுமன்ற தெரிவுக்குழு ஆரம்பிக்கப்படுவதற்கு தேவையான சூழ்நிலைகளை உருவாக்கும் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அவசரமாக என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே அதுவும் எங்களுடைய நிலைப்பாடாகத்தான் இதுவரை இருந்திருக்கிறது. பாராளுமன்ற தெரிவுக்குழுக்குள்ளே நாங்கள் வெறுங்கையோடு போக மாட்டோம். எங்களுடைய இருதரப்பு பேச்சுவார்த்தையிலே ஏற்படுகிற இணக்கப்பாடு அந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு கொண்டு செல்லப்படும் இடத்தில் நாங்கள் போகும்போது சொல்லியிருந்தோம். ஆகையினாலே இது எங்களுடைய நிலைப்பாட்டை இருக்கிறது. உங்களுக்கு அந்த இந்திய குழுவினுடைய விஜயம் திருப்தியும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில இருந்ததா அல்லது ஏமாற்றமா? ஏமாற்றம் என்று சொல்ல முடியாது. அதே வேளையிலே திருப்தி நம்பிக்கை என்ற சொற்கள் எல்லாம் பாதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு உயர்மட்ட குழு அவர்களோடு நாங்கள் எங்களுடைய நிலைமையை தெளிவாக எடுத்துச் சொன்னோம். அது அவர்களுக்கு சரியாக புரிந்திருக்கிறது என்பது அவர்களுடைய இறுதி அறிக்கை எங்களுக்கு தெரிய வருகிறது. அவ்வளவுதான். சுமந்திரன் அவர்கள் தம்புள்ளில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை மாற்ற இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்கிறது அல்லது எடுக்க முயற்சி செய்கிறது என்கிற செய்திகள் வந்துள்ளன. இப்ப சிறுபான்மையினர் நலன்கள் விஷயத்துல இதையும் தொடர்பு படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி பார்க்கின்றது? இதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகவும் வெண்மையாக கண்டிக்கிறது. ஏற்கனவே இஸ்லாமிய மக்களுக்கென்று இருந்த ஒரு சமய ஸ்தலத்தை அவர்கள் இடித்து தரைமட்டமாக்கினார்கள். அதைத் தொடர்ந்து அதை மீற கட்ட முயலுகிற வேளையிலேதான் சரியாக திரும்பவுக்கு தடை செய்யும் நிமித்தமாக வன்செயலினாலே அதை தடை செய்கிறார்கள். ஆகையினாலே சிறுபான்மையின மக்களுக்கு இலங்கையிலே கிடைக்கிற நீதி இதுவாகத்தான் இருக்க என்பதற்கு இதுவும் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு. அரசாங்கமும் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில இருக்கிறது. அரசாங்கமும் சரியானதை செய்யாமல் அந்த ஸ்தலத்தை வேறொரு இடத்துக்கு மாற்றும்படி அறிவுரை சொல்லி இருப்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால் இது மிகவும் கேவலமான ஒரு சம்பவம் என்று நாங்கள் தன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன். செய்தி அரங்கம் தொடரும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBC-யின் தமிழ்